இந்த திதி சூனியம் வந்து கெட்டு இருக்கு, இல்ல இந்த திதி சூனியத்தால எனக்கு வந்து அதிர்ஷ்டத்தையோ வரவையோ வர வைக்க முடியுமா அப்படின்னு நிறைய பேர் உங்ககிட்டே கேட்டிருப்பாங்க. அதுக்கு உங்களோட பதில் என்னவா இருக்கும்? இந்த திதி நித்யா தேவியோட பேரை கொடுத்துருவேன். நம்ம உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருவோம். அதில் வந்து வளர்பிறை வளர்பிறையில் பிறந்தவர்களுடைய திதிகள் 15 திதிகளும், தேய்பிறையில் பிறந்த 15 திதிகளுக்கு உண்டான தேவிகள் பேரை கொடுத்துடுறோம். அது அந்த பேரை மட்டும் உச்சரித்தாலே போதும். அது டெய்லி வந்து ஒரு கணக்கு இல்லாமல் ஒரு மினிமம் ஒரு 27 தடவை உச்சரிக்கட்டும். இப்போ காமேஸ்வரி அப்படிங்கிற சொல்கிறது எவ்வளோ நேரம் ஆகிட போகிறது. அதனால காமேஸ்வரி காமேஸ்வரின்னு சொல்லலாம், இல்லைன்னா ஓம் காமேஸ்வரியை நமக இது சொல்லலாம். இது ரொம்ப எளிது, சொல்லிட்டு வரலாம். முக்கியமாக அவங்க பிறந்த திதி வருதுன்னு வச்சுக்கோங்க, ஒவ்வொரு மாதமும் அந்த திதி ரிப்பீட்டடாக வந்துக்கிட்டே இருக்கும். வளர்பிறை பிரதமையில் பிறந்திருக்காங்கன்னா அந்த வளர்பிறை பிரதம திதியில் அன்னைக்கு இந்த காமேஸ்வரிங்கிற நாமத்தை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சொல்லலாம். சொல்லும் பொழுது இந்த திதி தோஷமானது பூரணமாக விலக்காயிடும். ரொம்ப அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியது இந்த திதி நித்யா தேவிகளுடைய வழிபாடு.